ஹாய் அம்மா, ஹாய் கிஷோர். ஹாய் செல்லம்ஸ். வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. இல்ல இன்னைக்கு இல்ல, நேத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். கொஞ்சம் குழம்பிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நேற்றுக்கெல்லாம் வந்து நிறைய வீடு, நிறைய சொந்தங்கள், அவ்வளோ பிஸியாக இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். அதில் தான் வீடியோ கூட போஸ்ட் பண்ண முடியல. அதுல கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாளே ஓடிடுச்சு ஃபாஸ்டா. அதனால பார்த்துடலாம். நேற்றுக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு வந்து மாங்காய் இனிப்பு. ஓகே, அப்படியே அந்த பக்கம் வா, அந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்குது, அதை காமிச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, சூப்பரான குண்டு 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 குலோப் ஜாமுன் அப்பா செஞ்சது. ஆமாம், அது வந்து உடையாமல் எடுக்கணுன்றதுக்காக பாகுல எப்படி ஊறிட்டு இருக்குது பாருங்க. அருமையாக செம்ம டேஸ்ட். ஓகே, எப்படி பாரு அந்த ஷேப்பு பாரு, எனக்கே ஒரு பெருமையாக இது. குலோப் ஜாமுன் இதெல்லாம் கீழே கம்பெனி வந்ததுலேருந்து ட்ரேலாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், மாவு ஜலிக்கிறதுக்குள்ள ட்ரே. இனிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, கேரட்டு, குடமிளகா இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு வதக்கல். ஓகே, அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம், கொத்தமல்லி போட்டு நம்ம வைக்க சாப்பிட ரசப்பொடி போட்டு ரசம், சுட சுட சோறு. இன்னைக்கு குண்டா பெருசு, நம்ம ஆளுங்க நிறைய இல்லையா. ஆமாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பீன்ஸு தோரம் பருப்பும் போட்டு ஒரு பொரியல், காரக்குழம்புக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு பட்டாணியும் இருக்குது. அப்புறம் மணத்தக்காளி வத்தல் போட்டு சூப்பரான ஒரு வத்தக்குழம்பு. ஓகே, அருமையாக வத்தக்குழம்பு பண்ணி, ஏன்னா சாம்பார்லாம் வேணான்ட்டாங்க, சரி காரக்குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வத்தக்குழம்பு பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன், பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்கூடிய ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிஷோர் வந்து ஏன் என் பக்கத்தில் நிற்கிறான்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு நிறைய பேர் வந்து கிஷோரை வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுப்பா, நீ நல்லா பேசுகிற, இன்னசென்ட்டாக இருக்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நானுமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிறது கிராமம், ரொம்ப அழகாக இருக்கும் வீடும் கிராமமும். நான் பிறந்த ஊர், நான் பிறந்த ஊரை காட்டுங்கடா மக்களுக்கு, அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அவனும் இந்த காலேஜ் இப்போ தான் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்கான். ஒரு கோர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கான் நம்ம வீட்டில் இருந்து தான். அதனால் அதுவும் இப்போ முடிய போகுது. அதனால் நீ எங்கன்னா ஒரு பார்ட் டைம், இன்னும் ஒரு டிகிரி முடிக்கணும்னு தான் அவங்க அம்மாவுக்கும் ஆசை. அதனால் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டே நீ வந்து காலேஜ் முடிச்சிருடா அப்படின்னு சொல்லியிருக்கோம். கூடவே இந்த சேனலையும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போடு, ஏதாச்சும் நம்ம லைஃப்பில் முன்னேறனா ஒரு திறமை இப்போ போதாது. அதனால் பண்ணுப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நேற்றுக்கு மனசு வந்து அவனும் சரிங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் அவனும் பண்ணிவிட்டு லாஃப் வித் கிஷோர் அவனோட சேனல் நேமு. இதுவும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் சொன்னதை வச்சு தான் அவன் அந்த சேனலை தேர்ந்தெடுத்தான். நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தோம், அதில் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாஃப் வித் கிஷோர் வச்சாச்சு நேற்றுக்கு. வச்சுட்டு இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க? 3000. தலைவரே நீங்க பேசுங்க, நீ கேளு. இதுவரையும் நம்ம பூஜாக்கா சேனல் நம்மள பார்த்துருப்பீங்க, பூஜாஸ் கிச்சன்ல. எல்லாரும் வந்து கமெண்ட்ல ப்ரோ சேனல் ஓப்பன் பண்ணி சொல்லினே இருந்தீங்க. எனக்கு ஓப்பன் பண்ண ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை வந்து இந்த இயர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நிறைவேறிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். நம்ம சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஃப் வித் கிஷோர். சூப்பர். எல்லாரும் லாஃப் வித் கிஷோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைவர் இன்னைக்கு கூட ஒரு கண்டென்ட் இருக்க போகிறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், அண்ட் கேப்ஷன்லேயும் கொடுத்து விடுறேன். அவரோட சேனலை வந்து டேக் பண்ணி விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அவனோட அந்த பேருக்கான அர்த்தம் என் கூட சேர்ந்து நீங்களும் சிரித்து சந்தோஷமாக, ஏன்னா சிரிச்ச முகம் எப்போவுமே அவங்க அம்மா மாதிரியே, எப்போவுமே பார்த்தோன்னு ஸ்மைல் தான், சிரிச்ச முகம். அதனால அவனுக்கு அந்த பேர் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருக்க போய் பெரியம்மா இதுவே வச்சிடலாமா அப்படின்னு கேட்டான். சூப்பராக இருக்குடா, உனக்கு நல்ல பேராக சொல்லியிருக்காங்க வெயிடா. கஷ்டப்பட்டா, அதாவது உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுப்பா, நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம முன்னேறி வந்தான்னா சந்தோஷம்தான். எனக்கு இவன் முன்னேறி வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவன் குடும்பத்தை அவன் தான் கொண்டு வரணும். சரியா, அவங்க அப்பா வந்து அனலில் வேகிறாரு, சமையல் வேலை தான் அந்த ஃபுல்லாக. அந்த அவங்க எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க அப்பாவுக்கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ பிரமாதமாக சமைப்பார். அதனால் சரின்னு சொல்லிட்டு தான்
அவனும் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அந்த கஷ்டத்துல அவன் தான் வெளியே கொண்டு வரணும், அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ கடமைகள் இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு உழைச்சானா அவனும் முன்னேற போகிறான். கூடவே நீங்களும் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நீங்கள் வந்து அவனுக்கு கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அவனும் மேலே வந்துடுவான் கண்டிப்பாக. இப்போவே பாருங்கள் 3000 கிட்ட வரப்போகுதுன்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் நினச்சா எல்லாமே முடியும். நமக்கு பூஜாஸ் கிச்சனுக்கு மற்ற சேனல் கொடுத்த ஆதரவு மாதிரி இவனுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள சீக்கிரமா ஒரு 5K இல்ல 10K ஆடுகிற அளவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், புது வருஷம் பிறந்துச்சு அப்படின்லாம் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம லைஃப் அப்படியே தான் போக போகுது. எது நடந்தாலும் அந்த ஒரே மனநிலையோடு, சந்தோஷமோ துக்கமோ ஒரே மனநிலையோட நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். சரிங்களா. ரெவல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் பண்ணுவோம், ரெசல்யூஷன் எதோ ஒன்று அது 2-3 நாள் பண்ணுவோம், பண்ண மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்றோமோ அதை சரியா பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். சரிங்களா. வருத்தப்படாதீங்க, நம்ம இது தொடங்கிடுச்சு, இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்லாம். எப்பயும் போல ஒன்னே ஒன்று தான், சேவிங்ஸ் பண்ணுங்க. ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சா கூட ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க. அதுக்கு நிச்சயமா நம்மளுக்கு அவசர காலத்துல உதவும். எப்பவுமே கை கொடுக்கறது அதுதான். அதனால அந்த சேவிங்ஸை மட்டும் மறக்காதீங்க. இந்த மாசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜனவரியிலேருந்து ஒரு நகைச்சீட்டு ஏதாவது ஒன்று, எப்பயுமே நான் சொல்கிறது தான், 500 ரூபாய் கூட மாதம் நீங்கள் போடுங்க. அது கூட நம்மளுக்கு பெரிய விஷயம்தான். சரிங்களா. சேர்த்து வைங்க, அது நம்மளுக்கு உதவும். அதுவும் தங்கம் இப்போ வந்து இப்படி போயிட்டு இருக்குது, அதனால சேர்த்து வைங்க. சரிங்களா. எப்பவுமே சொல்கிறது அதுதான். வேற என்ன பட்டு? அவ்வளோதான். வாழ்க வளத்துடன் பண்ணுங்க. ஏன் இன்னைக்கு ஸ்பெஷல் சொல்ல நினைக்காதீங்க. நேத்து இது பண்ணதே தான். இங்க வாங்க, மாங்காய் தொக்கு அப்படியே காமிச்சுக்கோ. ரசம் நேத்திக்கு வச்ச ரசம் தான், அதனால இதுவே இருந்துச்சு விட்டுட்டோம். காரக்குழம்பு. வருஷம் பூஜா குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு துவையல் மட்டும் அரைச்சி வச்சிருக்கோம். துவையல், அதுக்கப்புறம் நீட் அப்பளம். அதனால தான் இதை வந்து நம்ம சொல்லலை. இந்தாங்க நீட் அப்பளம், சுட சுட சோறு. இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலு. நேத்து ஸ்பெஷல் பாருங்க. நேத்துக்கு நல்லா பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வந்த. அவ்வளோதான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஃப் வித் கிஷோர் சேனலை. ஸோ நான் கேட்கலன்னு நானும் கேட்டுட்டேன். எல்லாருக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு நைட்டே அவர் வந்து 10K அடிக்க வைக்கிறோம், மாஸ்க் ஆடுறோம். தலைவர் வந்து நிறைய வீடியோஸ் நாங்களும் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவருக்கு சொல்லியும் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. டடா, பாய். வாழ்க வளத்துடன்.